தீராத பிரச்சனைகள்லாம் வந்து அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நீங்க தீர்த்துருவீங்க. கண்டிப்பாங்க. எத்தனையோ சாமிகிட்ட போய் எத்தனையோ கோயிலுக்கு போய் எங்கெங்க போனாலும் தீராத வினையா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நான் தீர்த்து வைப்பேன். அதாவது வந்து சாமியினுடைய இதில் வந்து கருப்பன் தீர்த்து வச்சிருவார், கற்பனை சாமி. அதுல அப்படித்தான் இதுவரையில் நடந்துகிட்டு இருக்குது. உங்க வளர்ச்சிகள் வந்து பிடிக்காம ஏதோ ஆமா வளர்ச்சிகள் அது நிறைய உள்ளுக்கு இருக்கிற மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல வெளியில பக்கத்துல இருக்கிற புறம்தானம் பண்ணிட்டு பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இடைஞ்சலும் கொடுக்குறாங்க, புறமையும் படுறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படுறது இல்லை? அதை பத்தி எல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாதுங்க எனக்கு. அப்படி எல்லாம் யாரையும் நினைக்கிறது இல்லை. எனக்கு கருப்பேன் இடையில இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். அவர்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க? அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அவர் என்ன பண்ணணும் பண்ணிடுவார். சரி சரி. அது பண்ணாம விடவும் மாட்டார், பண்ணிடுவார் கண்டிப்பா. அவர் இட்ட பணியை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இட்ட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பயா நம்ம என்ன நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த இப்போ நீங்க இப்போ ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை அந்த பக்தரால வர முடியல அப்படின்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போய் சரி பண்ணுவீங்களா, இல்ல இங்கதான் வந்தாங்க? அங்கேயில போமானுங்க, எங்கேயும் போமானுங்க. இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். இடத்துக்கு வந்தால் மட்டும் போனுக்கு இது பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, இந்த மாதிரி இருக்கு சாமி, எனக்கு அதை கேட்டு சொல்லு அப்படின்னா அதை கேட்டு சொல்லுவோம். கேட்டு கேட்டு சொல்லுவீங்க, உத்தரவு கேட்டு சொல்லிடுவோம். பிரசன்னம் போடுவீங்களா, முத்து போடுவீங்களா? முத்து போடுவோம். தவத்துல உட்காந்து சொல்லுவீங்களா? இல்ல முத்து போடுவணும். முத்து போட்டு சொல்லுவணும். முத்து போட்டு சொல்லிடுவேன். எங்க இருந்து கேட்டாலும் சொல்லிடுவணுங்க. சரி, இந்த மாதிரி இருக்குதுமா, இப்படி எல்லாம் இருக்குது, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா இரு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அதே மாதிரி நல்லா போயிரு எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. கருப்பசாமி போய் நல்லது பண்ணிட்டு வந்துருவாரு, நல்லது பண்ணிட்டு வந்துருவாரு கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு என்னன்னா, உங்களோட எதிர்கால திட்டம் வந்து இந்த இடத்துல வந்து ஆசிரமம் ஏதாவது அமைக்கிறதா பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆசிரமம் இல்லை, கோயில் வந்து கொஞ்சம் பெருசா கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். சரி, கோயில் வந்து பெருசா கட்டினா ஏதாவது 10 பேர் வந்தா தங்கி இருக்கிற மாதிரி, அமாவாசைக்கு பூசைக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது இருந்துட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வந்து ஏதோ இரவு நேரம் பூசை, நைட்டு பூசை அது பண்ண யாக பூசை பண்ணி நைட்டு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பக்தர்கள் வந்து இங்க தங்குறாங்க. பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து சரியாகுது. அதெல்லாம் சரியாகுதுங்க எல்லாமே. இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, அதை ஏன் நீங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணல, பண்ண விரும்ப மாட்டேங்கிறீங்க? எதுக்காக அப்படி விரும்ப மாட்டேங்கிறீங்க? அப்படி இல்லைங்க, சாமியினுடைய இதில் தான் எல்லாமே இருக்குது. நாம வந்து ஒரு கருவியா இருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க வந்து யாரை கூப்பிடலாம், எங்க இருந்து வேணாலும் கூப்பிடுவாங்க, ஐயா அதை கூப்பிடுவாங்க. அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நானா சொல்றது இல்ல இந்த மாதிரி. ஆமா, வெளிப்படுத்தல பப்ளிசிட்டி பண்ணல. ஆமா, பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா அவங்க கூப்பிட்டுருவாங்க. அவனால முடியும் அப்படின்னா, அவனால அந்த நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு அவர் இங்க கூப்பிட்டு விட்டுருவாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம பண்ணி விட்டோம்னா நல்லா போயிருக்கு. இப்போ இந்த கச்சேரி கருப்பண்ணசாமிக்கு சரிங்க, ஏன்னா முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, ஐயனாரு, இந்த கிராம எல்லை தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து சாராயம் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இவருக்கு நீங்க என்ன படைப்பீங்க? அது சாராயம், கறி எல்லாமே பண்றாங்க. இப்ப திடீர்னு இந்த பூஜையில ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னா சாராயமோ இல்ல ஏதோ ஒண்ணு கிடைக்கல, அது ஒரு குறைய நினைச்சு உங்களுக்கு ஏதாவது சோதனை கொடுத்து தண்டிப்பா? இல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க. அது சாமியிட சொல்லிருவேன். நீ வந்து நானே போனல கூட, நீ கிடைக்கல, நீ வாங்கி கொடுத்துருக்கணும்ல, அப்பதான் நான் உனக்கு கொண்டு வந்து எடுப்பேன். நான் எங்க போட்டு நான் என்ன பண்ணிட்டு அப்படின்ட்டு சாமியிட்ட, சாமி அதையே ஏத்துக்குவார். நீங்க தப்பிச்சுக்கிட்டு பழைய அவர் மேலே தூக்கி போட்டுருவாரு. ஆமா. இப்ப ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லுங்க. கொஞ்சம் கோவப்படாம வந்து கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கு மனிதனுடைய உறவு வந்து என்னன்னா, அந்த புனிதமான ஒரு உறவு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல, பொண்டாட்டி புருஷனுக்கு உண்மையா இல்ல, பிள்ளைங்க அப்பனுக்கு பெற்றவங்களுக்கு உண்மையா இல்ல, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு உண்மையா இல்ல, நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. வந்து மனுஷன் வந்து அவனே நம்பாம தான் வீடுன்னு ஒண்ணு கட்டினான், அந்த வீட்டையும் நம்பாம கதவுன்னு ஒண்ணு வச்சான், அந்த கதவையும் நம்பாம அதுக்கு சாவியை பூட்டுன்னு ஒண்ணு வச்சான், அந்த பூட்டையும் நம்பாம ஒரு சாவின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான், அந்த சாவியை நம்பாம வாட்ச்மேன் ஒருத்தனை வச்சான்,
கடைசி அவனையும் நம்ம கேமரா வச்சிருக்காங்க. கண்டிப்பா வீடு பூரா கேமரா வச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாதி பேர் அரசியல்வாதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க கோஷம் போட்டுக்கிட்டு, பாதி பேர் வந்து நடிகர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயம் இப்படியே போகுதையா? இப்ப எதிர்காலம் வந்து எப்படி ஆகும்? உங்களுடைய ஞானத்தால கொஞ்சம் பயன்படுத்தி சொல்லுங்கய்யா. மக்கள் நேயர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து தெய்வத்தை நம்பி நாம இருக்குங்கிறவங்க வந்து தெய்வத்தை இது பண்ணுவாங்க. அரசியல் இருக்கிறவங்க அரசியல் பண்ணுவாங்க. அதை வந்து நாம மாத்த முடியாது. அதையே நாம தெய்வத்துக்கிட்ட இருக்கிறவங்க நாம தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணணுமோ எல்லாம் எத்தனையோ பண்ணுவோம், எத்தனையோ மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். உங்கள்கிட்ட வர்ற பக்தர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லி அனுப்புவீங்க? ஏன்னா நிறைய பேர் அரசியல்வாதியை தேடி ஓடுறான்னு சொன்னேன், நிறைய பேர் நடிகர்களை தேடி ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஓடுறான். ஆனா வந்து எவனுமே முன்னேறி நல்லா வாழ்றதா நான் பாக்கல. சரிங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்துங்க, அரசியல்வாதி போனா அரசியல்வாதி வேலை முடிஞ்ச உடனே அவன் வெளியே போட்டுருவான். அப்புறம் நடிகன் கூட போனான், நடிகன் வேலை முடிஞ்ச உடனே அவன் வெளியே போட்டு விட்டுருவான். ஆண்டவனுடைய இதுல சரணாகதி அடைஞ்சா அவங்க வந்து ஒரு நாளையே போட மாட்டாங்க, ஒரு நாளும் தூக்கி வெளியே போட மாட்டாங்க, காப்பாத்துவாங்க. அதுதான் நியாயமான இது, ஆண்டவனுடைய இது. மனதை ஒப்படை இறைவசம், இறைவன் உனக்கு இலவசம். ஆமா, சரியா? அப்படிதான் நம்ம சொல்லணும். மனதை ஒப்படை இறைவசம், இறைவன் உனக்கு இலவசம். ஓகே, கரெக்ட் தானே சாமி? அப்போ வந்து நீ ஒரு மனிதன் கடை தேரணும்னா கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கடை தேர முடியும். வேற எதாலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகாது. கண்டிப்பா. ஆக இந்த பக்தர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது, யாரா இருந்தாலும் கடவுள் மேல வந்து நம்பிக்கை வைங்க, மனசாட்சியோட வாழுங்க, அடுத்தவர்களுடைய பொருள் மேல ஆசைப்படாதீங்க, நேர்மை முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கமா வாழுங்க. ஒழுக்கமா ஒருத்தன் வாழ்ந்தாலே அவன் நல்ல பக்தி மண்ணு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்ல பெரியார் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையும் கூட, இல்லையா? கண்டிப்பா. இப்போ எல்லா நேயர்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்குவோம். நீங்க இந்த பக்தர்களுக்கு, அறியாத பக்தர்கள் எவ்வளவு பேர் கோயிலுக்கு வராங்க, அடியார்களும் வராங்க. அடியார்களுக்கே சில பேருக்கு ஆன்மீகம் தெரியறது இல்ல. பக்தர்கள் வந்து அவங்க அப்பாவி தெரியலன்னு சொல்றது அது ஒரு குற்றம் இல்ல. ஆண்டவனை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அடியார்களா வர்றவங்களுக்கு கூட சில பேருக்கு ஆன்மீகத்தை பத்தி தெரியறது இல்ல, ஆண்டவனை பத்தி தெரியறது இல்ல. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் நிறைய பேரை வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில கூட பேட்டி எடுத்திருக்கேன். ஆனா யாரும் வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் இதுவரைக்கும் எனக்கு சொல்லல. சரிங்க. இப்ப நீங்க இந்த பக்தர்களுக்கு, உங்கள்கிட்ட வர்ற பக்தர்களுக்கு நீங்க சொல்லி அனுப்பிட்டீங்க. இந்த காணொலியை பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த பக்தர்களுக்கு, இந்த நேயர்களுக்கு, இந்த கழுகு டிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா? கழுகு டிவி நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. இவ்வளவு தூரம் என்னைய வந்து பேட்டி எடுத்து எல்லாம் பண்ணுனதுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.